நீங்க பாத்திருக்க லீசா அப்படிங்கிற பொண்ணு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவ வீட்டுல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு மனுஷன் இவ வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி இருக்கு. ஆனா லீசா இதை எதையுமே கண்டுக்காம அவ குளிச்சு முடிச்சுட்டு அவங்க ஹால்ல உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட திருட லீசா கிட்ட வந்து கத்தாதன்னு அவள ஒரு கத்தியை காட்டி மிரட்டி வீட்டுல யாரு இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறான். அப்ப லீசாவும் யாரும் இல்ல அப்படின்னு சொல்லவுமே அவனோட மாஸ்க ரிமூவ் பண்ணி லீசாவோட கை கால் எல்லாத்தையுமே கட்டிடுறாங்க. அவ கத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளோட வாயையும் கட்டி லீசா கிட்ட இருந்து அவங்க வீட்டுல இருந்து லாக்கரோட சாவியை வாங்கி இவன் கொள்ளையடிக்கிறதுக்காக போறாங்க. அப்போ திடீர்னு இவனுக்கு ரெஸ்ட் ரூம் வருதுங்க. இவனு ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்ப வந்து பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல லீசாவை காணோம். இத பார்க்கவே இவனும் பயங்கர ஷாக் ஆகி அந்த வீடு முழுக்க லீசாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவன் போன அடுத்த செகண்டே லீசா அங்க இருந்து ஒரு ஸ்கிரீன் பின்னாடி ஒளிஞ்சிருக்கா. உடனே லீசாவும் அந்த ஸ்கிரீன்ல இருந்து வெளியில வந்து ரொம்பவே சாமர்த்தியமா அவங்க வீட்டோட கதவை திறந்து வெளியில போய் அவரோட கை கால் கட்டி எல்லாத்தையுமே அவுத்து அவ தப்பிச்சிடறாங்க. தப்பிச்சது மட்டும் இல்லாம இனி இந்த திருடனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி அவனை காட்டியும் கொடுத்துறாங்க. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா.